ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 279 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே சக்குரா ஜெட்சு க்ளோனை பிடிச்சிருப்பாளையே அதை தான் காட்டுவாங்க. எப்படி நெஜியோட சக்கராவை ரீக்ரியேட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இப்போதான் புரியுது, ஒரு பர்சனை அட்டாக் பண்ணி சக்கராவை எடுத்துக்கிட்டு அவனாவே காப்பியாகி மாறுறீங்க இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பா. ஷீனோ போர் ரேஜில் போயிட்டு இருக்கு. எதிரி புதிய யுக்தியோட வந்திருக்கான். ஒயிட் ஜெட்ஸோ அலைட் ஃபோர்ஸ்க்குள்ள ஊடுருவி இருக்கு. கேம்பஸ் சுற்றியும் பேரியர் பாதுகாக்குது. ஊடுருவருக்கான டிஃபிகல்ட்டி கொடுக்க. ஆனால் பார்க்க போனா இந்த பேரியர்லையுமே ஓப்பனிங் இருக்கும் போல. டீம்மேட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்கோன்ட்டு ஹேண்ட் சைன்ஸ் பண்ணி ஹினாட்டா அண்ட் கீபாவை வர சொல்லுவான். ஷீனோ கேவுக்குள்ள போயிருவாங்க. லைட் அப் பண்ணதுக்கு அப்புறம் கீபா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு ஆபத்தான இடத்துக்கு வந்திருக்கோம்பா. ஷீனோ இது அட்லீஸ்ட் கிளியரா இருக்கேன்ட்டு பேரியர் ஓப்பன்ல வீக்கா இருக்கிறது இந்த ஸ்பாட் தான்பா. இது வழியா தான் என்டர் ஆவாங்க போலன்பா. ஹினாட்டா இங்க சிலர் இருப்பாங்க போல இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்பா. சில நகர ஷேடோஸ் தெரியும். ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பாப்பா. ஒரு ஜெட்ஸ் அப்ரோச் ஆகவும் கீபன்பா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி காலி பண்ணிடுவான். கிரவுண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஜெட்ஸு க்ளோன்ஸ் அட்டாக் பண்ண வரும். ஹினாட்டா அட்டாக் பண்ண வரவும் தடுத்துருவா. ஷீனோ ஹிடன் ஜுட்ஸு பீட்டில் ஸ்பியர் பண்ணுவான். கீபா இவனுக்கு எத்தனை பேர் தான் இருக்காங்கன்பா. ஷீனோ அவங்கள மட்டும் தொட விட்டுறாதீங்க, தொட்டா அவனுக்கு உங்க சக்கராவை அப்சர்வ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவான். சொல்றது ஈஸிடான்ட்டு கீபா தொடாம எப்படி அவங்களை அட்டாக் பண்றதுன்னு சொல்லி கேட்பான். ஹினாட்டா நான் மெசேஞ்சர் அவ்வளோ அனுப்பிச்சிருக்கேன், சீலிங் கேப்ஸ் எப்படி சீக்கிரம் வந்துருவாங்க, வந்தோடனே இந்த மைனை சீக்கிரம் சீல் பண்ணிடுவாங்கன்பா. கீபா அது வரைக்கும் காத்திருக்கதா என்னன்னு கேட்பான். தொடாம சண்டை போடுறதுக்கு தான் அதிகமா ட்ரை பண்ணுவாங்க. அடிக்க ஏகப்பட்ட ஜெட்ஸஸ் வரும். விஷயங்கள் மோசமாயிட்டே போகுதுன்பா. கீபா சீலிங் கேப்ஸ் வந்துருவாங்க, வந்துட்டாங்களான்ட்டு பார்க்கவும் நாங்க சீக்கிரமா அதை சீல் பண்ண போறோம், இமிடியேட்டா தயவு செஞ்சு எல்லாரும் எக்ஸிட் ஆயிருங்கன்பாங்க. சீல் ஃபார்ம் பண்ணி சீலிங் திங்ஸ் பண்றப்ப கீபா ஷீனோ ஹினாட்டா அக்கமாரு எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் எக்ஸிட்க்கு போறதுக்கு பார்ப்பாங்க. தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்ட்டு ஜெட்ஸு க்ளோன்ஸ் துரத்தும். இதை பார்த்த கீபா விட்டு கொடுக்க மாட்டாங்க போலான்ட்டு ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணுவான். ஒரு லேம்ப் கீழே விழுந்து ஃபயர் படவும் கிரவுண்டும் எரியும். தரையில ஆயில் இருக்கும் போல இருக்கு பார்த்துன்பான் கீபா. அக்கமாரு குலைக்கும். கீழே நெருப்பு பட்டு ஆயில் இருக்கும் போலன்னு இருப்பான் கீபா. அந்த நெருப்பு டைரக்டா எக்ஸ்ப்ளோஷன்ஸ்க்கு போகும். மைனிங்க்கு யூஸ் பண்ற பேப்பர் பாம்ஸ் பார்த்துட்டு கீபா ஷாக் ஆவான். ஷீனோ நல்லதுக்கு இல்லது வெடிக்க போகுதுன்பான். கீபா அக்கமாரு கிட்ட டைனமிக் மார்க்கிங்கான நேரம் வந்துருச்சுன்பான். அக்கமாரு பக்கத்துல போறப்ப ஜெட்ஸு க்ளோன் அட்டாக் பண்ணிரும், மொத்தமா வெடிச்சிரும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் ஜெட்ஸு ஸ்ட்ராப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கீபா அக்கமாரு எந்திரிப்பாங்க. கீபா அக்கமாரு கிட்ட ஓகே வான்ட்டு ரொம்ப மோசம்ட்டு ஷீனோ ஹினாட்டா இருக்கீங்களான்னு சொல்லி கத்துவான். ஷீனோ எங்க இருக்குங்கவும் ஹினாட்டாவை பார்த்தேன்னு சொல்லி கேட்பான். இல்லைங்கவும் கீபா பேப்பர் பாம்ஸ் வெடிச்சது நம்ம எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் அட்டாக்ன்ட்டு பேப்பர் பாம் வெடிச்சிருக்க முடியாது, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு போய் ஹினாட்டாவை கண்டுபிடிக்கலான்பா. ஷீனோ உன்னால அவளை ஸ்மெல் பண்ண முடியலையான்னு சொல்லி கேட்பான். கீபா இல்ல முடியாதுன்ட்டு புகையோட வாசம் தான் அதிகமா இருக்குன்ட்டு ஹினாட்டா எங்க இருக்குன்னு கத்துவான். ரெண்டு பேர் தேடிட்டு போறப்ப எப்படியோ எதிரிகளை காணான்ட்டு கீபா கெட்டதுலையும் நல்லது நடந்திருக்குன்னு பேசிட்டு வருவான். மேல ஏற ட்ரை பண்றப்ப வெடிச்சதோட இம்பாக்ட் பெருசா இருக்கனால வெளியே போறக்கான வழியுமே சீலா இருக்குன்ட்டு கீபா மேல ஏறிட்டு இருக்கப்ப ஷீனோ இன்னொரு லிப் ஷினோபி அதை பார்த்துட்டு முன்னாடி ஓடுவான். கீபா பின்னாடி போவான். பார்த்தா செத்து கிடப்பான். கல்லு சரீரம் ஆயிக்கும். என்னடான்ட்டு பார்த்தா ஹினாட்டா இருப்பா. ஹினாட்டாவை பார்க்கவும் கீபா நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். வெடிச்சது இல்லையா அதுல கீழே விழுந்துட்டு ஹினாட்டா முன்னாடி வரும்போது லிப் ஷினோபி இருந்திருக்க பார்த்துட்டு சேடா ஃபீல் பண்ணுவா. துரதிருஷ்டவசம் தான் சீலிங் காப்ஸ் சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டாருன்ட்டு இன்னொருத்தர் கண்டுபிடிச்சானும்பா கீபா. அவரையும் கண்டுபிடிச்சிட்டு வெளியே தப்பிச்சிடலான்பா ஹினாட்டா. இல்ல நம்மளால முடியாதுன்பா ஷீனோ. கீபா ஏன்னு கேட்கவும் இங்க இருக்க ஷினோபி இவர் ஒன்னும் வெடிச்சதுல இருக்கல, குணாயை வச்சு குத்தி கொண்டிருக்காங்கன்பா. கீபா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் செத்துருப்பாங்க அதுல உறுதியா இருக்கேன்னு சொல்லி கேட்பான். ஷீனோ கண்டிப்பா எதிரி ஒருத்தன் தப்பிச்சிருக்கணும். எதிரியால பாதிக்கப்பட்டவங்களோட சக்கரால இருந்து அவங்க உருவத்தையும் எடுத்துக்கிற அளவுக்கு எனிமிக் எபிலிட்டி இருக்குன்ட்டு ஷீனோ கல்பிரிட் நம்மளுக்குள்ளே இருக்கலான்பா. அப்படின்னா நம்ம 3 பேர்த்துல ஒருத்தர் ஃபேக்கா இருக்காங்கன்னு சொல்ல வரையான்னு சொல்லி கீபா கேட்கவும் ஷீனோ நடக்காதுன்னு சொல்ல முடியாதுலன்பா. நம்ம ஒரே டீம், நமக்குள்ள போலே இருந்தா அது நமக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்பான் கீபா. ஷீனோ அதுல ஆச்சரியம் தான்ட்டு ஹினாட்டா நீ ஏன் உன் பியாக்குகான யூஸ் பண்ணின்னு சொல்லி கேட்பான். ஹினாட்டா சீலிங் காப்ஸ் அவங்களோட ஜுட்ஸுவை பண்ணிட்டு இருந்தாங்க, அது இன்கம்ப்ளீட் ஆச்சுல, ஆக்டிவேட் ஆகிறப்ப பியாக்குகானால சீர்குலைக்கப்பட்டுருச்சுன்னு என்ன சொல்லிட்டு தான் பண்ணேன்பா. ஷீனோ இது உண்மையான்னு சொல்லி கேட்பான். கீபா ஹினாட்டாவை சந்தேகப்படுறேன்ட்டு கடுப்பாவான். ஷீனோ உன்னோட மூக்கு வேலை செய்யலன்னு சொல்றீல அதுனாவது நிஜமான்னு சொல்லி கேட்பான். என்னையும் சந்தேகப்படுறேன்மா கீபா. கீபா காண்டாயிருவான். அப்படின்னா நீ மட்டும் தான் ரியல் பண்ணா நாங்க எப்படா நம்பதுன்னு கேட்பான். ஷீனோ நடந்த கலவரத்துல எதிரி என்ன தொடங்கூட இல்லைன்பா. கீபா ஏன் உன்னோட சக்கரமும் இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்பான். நான் அதை மறுக்கவள விரும்பலேன்ட்டு ஷீனோ இருந்தாலும் நான் தான் நான்பா ஷீனோ. கீபா அப்படின்னா நான் தான்பா. ஹினாட்டாவும் அதையே சொல்லுவா. ஷீனோ இந்த ஆர்குமெண்டே வேஸ்ட்ன்ட்டு ஏன்னா நம்ம தான் உண்மையானவங்கன்னு நம்மளே ப்ரூவ் பண்ண முடியாதுன்பா. கீபா அதுவும் செய்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லைனா எல்லாம் அவங்க வழியை பார்த்து போங்க. இன்னொரு சீலிங் கேப்ஸஸ் அந்த ஷினோபியை நானே காப்பாத்திக்கிறேன் வா அக்கமாரு போலான்ட்டு கிளம்பிடுவான். ஷீனோ நம்மளே நம்மளை நம்பிக்க முடியாது, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன்ட்டு ஷீனோ கிளம்பிடுவான். ஹினாட்டா ஒரு மாதிரி தயக்கப்படுவா. ரெண்டாவது சீலிங் கேப்ஸஸ் அந்த ஷினோபியை காட்டுவாங்க. பாறையில கால் மாட்டி இருக்கும். அவனுக்கு நம்பகத்தன்மையா இருக்கமையான ஒரு ஷினோபி வரவும் ஹெல்ப் கேட்பான். டக்குன்னு குழாய் எடுத்து கொண்டுருவான். சவுண்டை கேட்ட ஷீனோ கீபா ஹினாட்டா 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது சீலிங் கேப்ஸஸ் அந்த வரன்ட்டு கீபா பாக்குறப்ப ஷீனோ நம்மள ஒருத்தர் போலிங் எது இதுலேயே
தெரிஞ்சு போச்சுன்பா. சீலிங் கப் ஷினோபி கையில ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கிளாத் இருக்கும். எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்த கீபா அக்கமாரு கிட்ட கொடுத்தும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஷீனோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். என்னடா பண்றேன்னு கேட்பான் ஷீனோ. இன்னமும் நடிக்காதடான்ட்டு கீபா இறந்து கிடக்கிற சீலிங் கப் ஷினோபியோட கையில இதோ கிழிஞ்சு போன துணியோட ஒரு பீஸ் இருக்குடா, நீ தான் ஃபேக்கு, ஆரம்பத்துல இருந்து ஃபேக் நீ தான்டா பேசிட்டு இருந்த, அப்பல இருந்தே உன் மேல சந்தேகம் தான்பா. ஷீனோ அது வெடிச்சலும் கூட நடந்திருக்கலாம், நம்மள ஃபேக் இருக்காங்கிற ஐடியாவே நான் தான் வச்சேன், எப்படி நான் ஃபேக்கா இருக்க முடியும்னு சொல்லி கேட்பான். ஸ்டார்டிங்லேயே நாங்க உன்னை சந்தேகப்படக்கூடாதுன்னு தானே அதை பண்ணிருக்க, நானே அதில் விழுந்துட்டு கடுப்பாவான் கீபா பஞ்ச் பண்ண வரவும் ஷீனோ தப்பிச்சிருவான். டே நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சு ஒவ்வொருத்தர சாகரத பாக்குறதுக்கு தான் மேனிபுலேட் பண்றானுங்க நம்ம எதிரிய, நம்மளே அதுல விழுந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஷீனோ. கீபாக்கு பின்னாடி தானே ஹினாட்டா இருப்பா. கீபா திரும்பி பார்க்கவும் ஹினாட்டா கீபாவோட ரைட் சைட் போயிடுவா. 3 பேர் 3 மூலையில இருப்பாங்க. ஷீனோ அவன் மனசுக்குள்ள இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, எங்க 3 பேத்துல ஒருத்தர் மட்டும் தான் ஃபேக். ஏன்னா 2 பேர் ஃபேக்கா இருக்க மைந்தா தயங்காம தாக்கியிருப்பாங்க. ஒரு ரியல் ஒன் இன்னொரு ரியல் ஒன்னை அழிக்காத பார்த்துட்டு அந்த ரியல் ஒன்னை கொல்றதுக்கு தான் இப்ப காத்துட்டு இருக்கு போலன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது கீபா என்ன பண்ற நோக்கத்துல தான் இருக்கும், யாரும் உண்மையானவங்கன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எப்ப வரைக்கும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்பான் கீபா. ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குன்ட்டு ஷீனோ ராக் பேப்பர் சிசர்ன்பா. என்ன விளையாடுறேங்க மாதிரி தான் கீபா ஹினாட்டாவோட ரிப்ளை இருக்கும். தோத்து போறவன் லாஸ்டா ஜெயிக்கிறவனோட கேள்விக்கு பதில் சொல்லணும்பா. அந்த பதில் மூலமா மட்டும் என்ன நடந்துற போதுன்னு கீபா கேட்கவும் ஷீனோ இல்ல ராக் பேப்பர் சிசர்ன்பா. கீபா அழுத்துக்கிட்டே சரி செய்யலான்பா. 3 பேர் போடுறதுல ஹினாட்டா ராக் போட்டுருவா, 2 பேர் சிசர் போட்டிருப்பாங்க. கீபா ராக் போடவும் ஷீனோ பேப்பர் போட்டிருப்பான். ஷீனோ உனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்பான். கீபா பீஃப் கறி அப்புறம் அக்கமாருவோட வாக்கிங்பா. சரி அடுத்து போலான்பா ஷீனோ. திரும்ப ராக் பேப்பர் சிசர் பண்றப்ப கீபா அது நிஜமான தேவைதானான்னு கேட்பான். ராக் பேப்பர் சிசர் பாட்டு தாண்டா முக்கியமேன்பா ஷீனோ. 2 பேர் ராக் போட்டிருப்பாங்க, ஹினாட்டா மட்டும் சிசர் போட்டிருப்பா. இந்த தடவை நான் தான் தோத்துட்டேன்பா. ஷீனோ உனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு கேட்கவும் ஸ்வீட்டா இருக்கிறதெல்லாம் பிடிக்கும்பா. கீபா பொய் சொல்லாத உனக்கு நருட்டோ தானே பிடிக்குன்னு சொல்லி கேட்பான். ஹினாட்டா வைக்கப்படுவா. கண்டினியூ பண்ணலாமான்பா ஷீனோ. ஜோக் பண்ணாண்டான்பா கீபா. கண்டினியூ பண்ணலான்பா ஷீனோ. இந்த தடவை ஷீனோ தோத்துருப்பான். இந்த என் கேள்வியை கேளுன்ட்டு கீபா சாஸ்கேவை ரிட்ரைவ் பண்ண எல்லாருமே ஒன்ன மட்டும் தான் விட்டுட்டு போனோம். அந்த வகையில் அன்னைக்கு உன் ஃபீலிங் எப்படி இருந்துச்சுங்க அதை சொல்லேன்பா. அதை சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது, அதே மாரி தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கீபா இந்த விளையாட்டுக்கு பின்னால பெரிய அர்த்தமே இருக்கு, இதை விளையாடலான்பா ஷீனோ. ராக் பேப்பர் சிசர்ஸ் இந்த தடவை விளையாடுறப்ப ஹினாட்டா ஜெயிச்சிருப்பா. ஜெயிச்சிட்டன்பா. ஷீனோ திரும்ப செய்யலான்பா. கீபா அண்ட் ஷீனோ ப்ளே பண்றதுல ஷீனோ தோத்துருவான். ஒன் டர்ன் ஹினாட்டா சொல்லும் போது முடிஞ்சுன்பா ஷீனோ. கீபா என்ன ரூல்ஸ் உன் இஷ்டத்துக்கு போடுறேன்னு கடுப்பாவான். ஷீனோ நம்ம சைட்ல இருந்து கேப்டன் யாமட்டாவை பிடிச்சி வச்சிருக்கிறது அவங்களுக்கு பெரிய பலம் தான், பர்சனல் டேட்டா நிறைய அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்பா. பர்சனல் டேட்டாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கீபா கேட்கவும் பார்க்க போன எதிரியோட பார்ட் ஆஃப் த பிளான் எடுத்த ஆள்மார்ட்ட செய்யறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே. அந்த வகையில பர்சன்ஸோட தாட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸையும் குரூஷியலா எடுத்திருப்பாங்க. அப்படிங்கவும் நீ சொல்ற வகையிலையும் பார்த்தா இருந்தாலும் இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸா இருக்கேன்மா கீபா. என்ன திரும்ப சொல்ல வைக்காத, ராக் பேப்பர் சிசருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குமா ஷீனோ. கீபா வாய்ப்படப்பான். ஷீனோ எனக்கு 2 பேத்து மேலுமே நம்பிக்கை இல்லைன்ட்டு 2 பேத்து கதையை முடிக்கிறேன்ட்டு அட்டாக் பண்ணுவான். என்னடா யார் பக்கண்டா இருக்க நீன்ட்டு கீபா சரி நான் சண்டை போடுறேன்ட்டு அக்கமாரு கூப்பிடுவான். ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவாங்க. ஏன்னாட்டா கண்டிப்பா ஷீனோ தான் ஃபேக்கா இருக்கணும்ட்டு கீபாக்கு அசிஸ்ட் பண்றன்பா. ஜென்டில் ஃபிஷ் பண்ணி அட்டாக் பண்ண போகும்போது ஷீனோ தப்பிச்சிருவான். உன்னை தப்பிக்க விட மாட்டேன்ட்டு நெருப்பெரிய கட்டையை தூக்கி ஆயில போடுவான். சுத்தி நெருப்பு பிடிக்கும் ஹினாட்டா. இப்ப அவனால இன்செக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்பா. கீபா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவான். ஷீனோ கரி சாகர மாதிரி கட்டுவாங்க. கீபா நம்ம சாதிச்சிட்டோம், எஸ்கேப் ஆக வேண்டியதான்பா. ஹினாட்டாவோட லுக்கே மாறும். அது உண்மைதான், ஆனா நான் மட்டும் தான் தப்பிக்க போறேன்ட்டு அக்கமாரு அட்டாக் பண்ணுவா. ஜெட்சு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவான். டாடா இந்த ஷோவோட ஸ்டார் வந்துட்டான் அப்படின்பா ஜெட்சு. கீபா கடுப்பாவான். கேள்வி எப்ப டச்சியாலாம் கேட்குறே, நானே நர்வஸ் ஆயிட்டேன். நல்ல வேலை யாமட்டோ கிட்ட இருந்து இன்டெல் எடுத்தது ஒரு வகையில நல்லதா போச்சு, எனக்கு நிறைய பிரச்சனை இல்லாம போச்சுன்ட்டு. ஆல்ரெடி உன்னோட நாய் அடிச்சிட்டேன், அது இல்லாம நீ வேலைக்கு ஆக மாட்டா உன்னையும் காலி பண்ணிடுவன்பா. கீபா அப்பனா நான் சண்டை போட்ட ஷீனோ ரியல் ஒன்னான்ட்டு கடுப்பாவான். நான் சரியான முட்டாள்ன்ட்டு. ஆமா நீ முட்டாள் தானே ஷீனோ வாய்ஸ் கேட்கும். ஏன்னா நீ உண்மையான கீபானா முட்டாளா தானே இருக்கணும், நீ யாருங்க நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்பா. ஜட்சு வாய பிறந்தவருக்கு எப்படி உயிரோட இருக்குன்னு சொல்லி கேட்கும். எல்லாம் உன்னாலதான், என்னோட விலை மதிப்பு இல்லாத ஏகப்பட்ட இன்செக்ட்ஸை உனக்காக தேவை பண்ண வேண்டியதா போச்சுன்பா. அப்ப நான் ஃபிட் பண்ணது இன்செக்டான்ட்டு கேட்பான் கீபா. ஷீனோ ஆமான்பா. ஜெட்சு எப்படி நான் தான் ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்பான். நீ தான் இனிமேலாம் நான் கண்டுபிடிக்கவில்லை இல்ல, என் மனசுல தோணுச்சு எங்களுக்குள்ள ஒரு ஃபேக் ஒன்று இருக்கானா, அவன் நாங்க 3 பேருமே சண்டை போடுற வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டான். டீம் 10 ஒற்றுமையா வேலை செஞ்சு ஷீனோவோட அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்கான இன்ஃபீரியாரிட்டியை வந்து கிளியர் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த பேட்ல காட்டுவாங்க. ஷீனோ வாய்ஸ் ஓவர்ல காம்ரேட்ஸ் நம்பினா அந்த ஒரு பர்சன் வெளியே வருவானாங்கிறது தெரியாது. அதை விட கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி யோசிச்சு பார்த்தேன். இப்ப நான் யாராவது கிட்ட அந்த மாதிரி தோத்து போறேன்னு வச்சுக்க, அதுதானே பெஸ்டா இருக்குன்னு சொல்லி கேட்பான். எனக்கு நான் இருக்கேன் ரியல் ஒன், அதான் தோத்தேன். அது நடந்ததுக்கு அப்புறமாவே நீ யாருங்கிறத நீ ரிவீல் பண்ணிவேன்னு கேரண்டியா இருந்தன்பா. அதுக்காக தான் ராக் பேப்பர் சிசரைன்னு சொல்லவும் ஜெட்ஸுக்கு புரியாது கீபா ஆக்சுவலா அதெல்லாம் ஹேண்ட் சிக்னல்ஸ்ன்பா. கீபா திரும்ப ஏதை விளையாடுறன்னு பாஸ்ட்ல கேட்டப்ப கூட இதான் மோஸ்ட் க்ரூசியல் பார்ட்னு இருப்பான் ஷீனோ. பிரசன்ட் கீபா அவன் சொன்னதுக்கு அப்புறமா ஃபிகர் அவுட் பண்ண. அப்ப நீ எனக்கு சொன்னது உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண சொன்ன. அப்பதாங்கும் போது பாஸ்ட்ல ஷீனோ உண்மை தெரியணும்னா நீ என்ன தோக்கடிக்கணும்னு இருப்பான். பிரசன்ட் கீபா அப்ப நீ என்ன தான் சொல்ல வந்தேன்னு எனக்கு உறுதியெல்லாம் தெரியல, ஆனா என் கூட சண்டை போட வரப்ப நான் ரியாக்ட் பண்ண அப்புறம் கீபா சொல்ல வரப்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா ஷீனோ. ஷீனோ என்னோட இன்செக்ட் க்ளோனை டிஃபீட் பண்ணல தேங்க்ஸ்ன்ட்டு இப்ப அவனா வந்து மாட்டிக்கிட்டான். என்னோட ஹேண்ட் சிக்னல்ஸை புரிஞ்சுக்க முடிஞ்சதுக்குன்னா நீ தான் ரியல் கீபான்பா ஷீனோ. என்ன எனக்கே விளையாட்டு காட்டிங்களா, 2 பேத்தையும் காலி பண்றான்மா ஜெட்சு. ஷீனோட இன்செக்ட்ஸ் தரையை பிறந்துட்டு வரும். ஏன் ஜுட்சுல இருக்கடா நான் கருணை காட்டினாதான் ஆல்ரெடி 2 பேத்தை கொண்டிருக்க, அவங்களுக்காக நான் அவனை பழி தீப்பன்ட்டு ஹிடன் ஜுட்சு பீட்டில் டோர்னேடோ பண்ணுவான். ஜெட்சு டிஃபீட் ஆயிடுவான். கீபா தேங்க்ஸ் பண்ணுவான் ஷீனோக்கு. ஷீனோ இந்த காம்பரேட்
மாதிரி சண்டையில விஷயங்கள் மோசமா தான் போச்சு. நான் கூட உங்கள்கிட்ட ஜென்டலா தான் வந்தேன், ஏன்டா அப்படி வெறி பிடிச்சவனோட்ட வந்த கீபான்ட்டு என் மேலே ஒரு ஃபேங் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்பான். நீ தான்டா சண்டை போட சொன்ன, அது மட்டும் இல்லாம நீ தான் எங்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு கீபா. ஏன்டா 2 பேர் இருக்கீங்க, 2 பேத்துல யார் ஃபேக்குன்னு தெரியாது, ஒரு பொண்ணை அட்டாக் பண்ணுவாங்கலாம் வாய்ப்பே இல்லைன்பா. கீபா நல்ல நோட்டெல்லாம் நடிக்காரான்பா. ஷீனோ ஃபேக் ஒன்று காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ரியல் ஹினாட்டா எங்கன்னு சொல்லி கேட்பான். கண்ண முழிக்கிற மைக்கும் முன்னாடி பார்த்தா கீபா அக்கமாரும் இருப்பாங்க. கீபா ஹினாட்டா கிட்ட நீ ஓகேவான்னு கேட்பான். ஓகேவா தான் இருக்குன்பா. கீபா அக்கமாருன்பா. கடைசியா தான் ஷீனோ பேர சொல்லுவா. இப்பவும் நான் தான் கடைசியான்பா. ஷீனோ கேவை விட்டு வெளியே வரப்ப என்னதான் ஆச்சுன்னு கேட்பா ஹினாட்டா. பெருசால இல்லைன்பா கீபா. ஷீனோ இந்த ஒரு இன்சிடென்ட்ல அலைட் ஷினோபி ஃபோர்ஸோட ரொம்பவும் பாதுகாக்கப்பட்ட செக்யூர்டான தகவல்லாம் எதிர்க்கு லீக் ஆயிருக்குன்பா. ரொம்பவும் பாதுகாக்கப்பட்ட சீக்ரெட்டான்னு சொல்லி ஹினாட்டா ஷீனோவிட்ட கொஸ்டின் பண்ணவும், ஷீனோ அதான் நீ நருட்டோவை காதலிக்கிறீல, உன மாதிரி ஒரு ஃபேக் ஒன்று வந்தப்ப கீபா டீஸ் பண்ணப்ப ஸ்லைட்டா மாறுச்சுன்னு சொல்ல வரும்போது கீபா என்னடா பேசுறேன்ட்டு ஷீனோவோட வாய் புத்துவான். அதுல ஒண்ணும் இல்ல, பார்க்க போனா ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு கேப்டன் யாமட்டோ கிட்ட இருந்து எல்லா வகையான இன்டலையும் எதிரியை தேடி இருக்காங்கன்னு கீபா ஹினாட்டா கிட்ட சொல்லவும், கீபா மனசுக்குள்ள இரு அப்படின்னா கேப்டன் யாமட்டோக்கு தெரிஞ்சா அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமான்னு திங்க் பண்ணுவான். அந்த டைம்ல அந்த சீக்கிரட்டுமான்னு சொல்லி திங்க் பண்ணுவான் ஷீனோ. ஹினாட்டா இப்படிப்பட்ட விஷயம் கூடவான்னு திங்க் பண்ணுவா. 3 பேரும் கை கோத்துட்டு அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர அழிக்கணும்னு கத்துவான் கீபா. ஹினாட்டா ஷீனோ ஆமான்னு கத்துவாங்க. அக்கமாரு குலைக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஸ்தட்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா டெய்லரா.